அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்பிபிஎஸ் உடைய 2024 ஒரு டிஃப்ரெண்டான தம்பனில், டிஃப்ரெண்டான கான்செப்ட். ஏன்னா 2024 முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ரவுண்டு கவுன்சிலிங். எத்தனையோ கால இதில் வந்து எம்பிபிஎஸோட கவுன்சிலிங்கை பொறுத்து 4 ரவுண்டு தான் கேள்விப்பட்டோம். நம்ம நாட்டில் மட்டும் 7 ரவுண்டு கண்டக்ட் பண்ணுறது பழக்கம். ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், மாப்பப் ரவுண்ட், ஸ்டே ரவுண்ட் 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட ஒரு 7 ரவுண்டாக கவுன்சிலிங்கை முடித்து எல்லாம் முடிஞ்சு எல்லா மாணவர்களும் அமைதியாக ஒரு மருத்துவ படிப்பை தொடர்ந்து படித்து கொண்டு அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நம்ம குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சார் எப்படி சார் எகெயின் எம்பிபிஎஸ் 2024 அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்ச் மந்த் இந்த தேதியில் வரமே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 2024 ஒரு நீட் எக்ஸாம் எழுதி எக்ஸாமை கிளியர் பண்ணி ஒரு பாஸ் நீட் ஸ்கோர் கார்டு கையில் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் அப்பியர் ஆகிருக்கலாம், இல்லை ரிப்பீட்டர் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்திருக்கலாம், எந்த கேட்டகரிஸில் வேணால் இருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு 2024 அட்மிஷன்ஸ் மாதிரியே இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இனிமேல் படிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக 2025க்கு உண்டான நீட் எக்ஸாம் அப்பியர் ஆகணும், எக்ஸாம் எழுதணும், கிளியர் பண்ணணும், அடுத்தடுத்த ப்ரோட்டோக்கால் நம்ம ரெகுலராக பார்க்க போகிறோம். இல்லை சார், எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, திரும்ப அப்பியர் ஆகிறதுலையும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது, நான் வந்து அந்த மருத்துவம் எம்பிபிஎஸ் அப்படின்ற அந்த அடையாளத்துக்கு வெளியில் போகிற ரெடியாக இல்லை, இமீடியட்டாக நான் டாக்டர் ஆகணும், உடனே படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கிற மாணவர்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில், நான் அப்ராட்ன்றதுலேருந்து வெளிநாடுகள்னு போயிட்டேன். இந்தியாவிலேருந்து நியர்பையில் இருக்க எந்த ஒரு வெளிநாடாக இருக்கட்டும், நம்ம மாணவர்கள் ரீசெண்டாக நம்மளே போயிட்டு வந்தேன், நானே போயிட்டு வந்து நம்ம மாணவர்களை சென்டாக பண்ணிட்டு வந்தோம். நேரில் காலேஜில் போய் நானே உட்காந்து அவங்களோட 2 நாள் தங்கியிருந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு இருந்து ரிவ்யூஸ் ஃபீட்பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு கல்லூரியில், கவர்மெண்ட் கல்லூரியில் எம்பிபிஎஸ் 2024 பிப்ரவரி இன்டேக் அப்படி நார்மலாக பிப்ரவரி இன்டேக் வந்து பிப்ரவரி எண்டு வரைக்கும் நம்ம அட்மிஷன் பண்ண முடியும். அதுலேருந்து ஒரு கொஷின் போய்ட்டு ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் பீங் கேப்பில் இப்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி எகைன் எம்பிபிஎஸோடைய இடத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தேவை இருக்கிற மாணவர்கள் இமீடியட்டாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க, கான்டாக்ட் நம்பர் எடுங்க, ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை ஒரு கொஷின் கேளுங்க, இல்லை ஒரு அட்மிஷன் லெட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு கூட யூ கேன் அப்பியர் த 2025 எக்ஸாம் இப்படி கூட டார்கெட் பண்ணுங்க. பட் எம்பிபிஎஸ் விட்டு வெளியில் போகாதீங்க. நம்ம முழுமையாக எம்பிபிஎஸ் படிப்புகளும் எம்பிபிஎஸ் சார்ந்த படிப்புகளும் அதை அதிகமாக ஆதரிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறோம். இதுலேருந்து வேறு எந்த கெரியர் பார்த்தும் போகக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராக இருக்கிறோம் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும். ஸோ மருத்துவ படிப்பை தேடிக்கொண்டிருக்கிற நம்ம மாணவர்கள், அதை சார்ந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தகவல் உடனே தேவையில்லைன்னு தான் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.